நம்ம கிராமத்துக்கு எத்தனையோ ஆபீசர் வந்திருக்காங்க. நீங்க வந்துதான் நல்ல காரியம் நடக்கணும்னு இருக்க. எப்ப லோன் கொடுக்க போறீங்க? உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? 5 ஏக்கர். அங்க போய் நெல்லு. உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? எனக்கு 2 ஏக்கர். அதுக்கு அடுத்தாப்புல போய் நெல்லு. தள்ளுங்க. குட் மார்னிங். வணக்கங்க. உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? நம்ம ஊர் கட்டு போறது இதனால ஐயா. ஒரு லோன் கொடுக்குற அதிகாரி வந்திருக்காரு. ஒரு காப்பி தண்ணி குடிச்சீங்களா, ஒரு கலர் குடிச்சீங்களான்னு கேட்டீங்களா ஐயா? வயசு மட்டும் ஆச்சு, வாசுப்படி கல்லுக்கானாப்புல. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. தெரியாதுங்க, அறிவு கெட்ட ஜென்மங்க. இந்த கலர் சாப்பிடுங்க. ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? ஓ, சொத்து பார்த்தா கொடுப்பீங்க. நம்ம கிட்ட நஞ்சையில பாத்துங்க, புஞ்சையில பாத்துங்க, அப்புறம் வட்டி வாசிக்கு பணம் விடுறாங்க. உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? பொண்டாட்டி ஒண்ணுதாங்க. குழந்தை? அதுவும் ஒண்ணுதாங்க. ஓகே. அப்புறங்க அது சொல்லிட்டு குடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இல்லங்க, நான் குடிச்சுட்டாங்க சொல்லுவேன். அப்படிங்களா? எனக்கு எல்லாரும் பாக்குறாங்க, அதை நீங்க சொல்லிட்டு குடிச்சீங்கன்னா. இல்லங்க, நான் குடிச்சுட்டாங்க சொல்லுவேன். அப்ப குடிங்க. குடிச்சிட்டீங்களா? ஏங்க ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? லோனா? அட நீங்க வேற, நானே வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். என் தகுதிக்கு, என் பர்சனாலிட்டிக்கு நான் போய் வீடு விடா போய் வேலை வைக்க முடியுமா? அதனால ஊரையே கூப்பிட்டு யார்கிட்ட வசதி இருக்கோ, யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ அவங்கள்ட்டயே நான் வேலை செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. சார், ₹1 இருக்குங்களா? எதுக்கு? இப்ப கலரை நாக்க தட்டி தட்டி இப்படி ஆட்டி ஆட்டி குடிச்சீங்களே, அது கொண்டு போய் கொடுக்கணுங்க. என்னங்க இதுக்கு போய் காசு எடுத்துட்டு? இதுக்கெல்லாம் போய் காட்டினா கலர் யாரும் கொப்பரா வச்சு விக்கிறா? கடைக்காரன் விக்கிறா. கொடுக்கணும் கூட. சரி, வேணா அந்த ஃபைல வச்சுக்கங்க. ஃபைல்? இது ஃபைல். ஃபைல பாத்தீங்களா? ஃபைல்ல உள்ள ஏதாவது டைப் பண்ணிருக்காது. இது ஃபைலாங்க. இத பாத்தீங்களா? இது எதுவுமே உள்ள எழுதல. இதுவும் ஃபைலாங்க. ஏங்க அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டுறீங்களா? கொண்டாங்க. இந்தாங்க, இது எல்லாரும் நீங்க போடுங்க. இப்ப நீங்க இந்த ₹1 ஒரு வாரத்துக்கு என் வீட்டுக்கு பின்னால சாணி அல்ற. ஐயா, மகனை செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். இறங்குடா, இறங்குடா. நீ சார் இருங்க சார், நான் படிச்சிருக்கேன். என்ன 2வது வரைக்கும் படிச்சிருக்கேன், டிகிரி வாங்கிருக்கேன். அது என்னடி இது வண்டியில என்னமோ போற மாதிரி இருக்குது? என்ன அது? இந்த ஏழவட்ட மனுஷனுக்கு எல்லாம் நானே தான் பார்த்து சொல்லணும். பூவாத்தா தையல் மிஷின் வாங்கிட்டு போகுது. ஓஹோ, காலம் போன காலத்துல இந்த மிஷின் வந்தா என்ன, வராட்டி நமக்கு என்ன? நீயும் ரவுக்க போடுறது இல்ல, நானும் சட்டை போடுறது இல்ல. இந்த பாக்கையாவது போடு. கொண்டா. என்னடா காலங்கத்தால? எல்லாம் காரணமா தான். ஆமா, பேங்க்ல கடை வாங்கி பூவாத்தாக்கு இந்த மிஷினை வாங்கி கொடுத்துருக்க. என் கௌரவம் என்ன ஆகுறது? என்ன கேட்டிருந்தா இந்த கழுதை நான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். டேய் நிறுத்துறா, உன்னை கண்டாலே அவளுக்கு பிடிக்கல. நீ ஒண்ணும் என் பொண்ணுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கோபுரானா என்ன? நீ நானும் பிரிச்சு பேச ஆரம்பிச்சுட்டேன். பார், என்னைக்கு இருந்தாலும் பூவாத்தா கட்ட தாலி கட்ட போறோம் நான் தான், மறந்துடாத. அது நடக்கிறப்ப பாத்துக்கலாம். தாலி கட்டுறானா? அந்த பொண்ணு வயசுக்கு வந்தப்ப பச்சவளை கட்ட எங்க உன் தம்பின்னு ஊராரெல்லாம் கேட்டப்ப ஜெயில இருந்த. பெருசா தாலி கட்ட வந்துட்டான். ஆமாக்கா, ஜெயிலுக்கு போனேன். யாருக்காக போனேன்? ஏன் பூவாத்தாக்காக போனக்கா. என் கண்ணு முன்னாடியே பூவாத்தா கையை பிடிச்சி ஒருத்த வளையல் போட்டான். விட்டுருவேனா? கையை வெட்டின இல்ல. என் பூவாத்தாக்காக ஜெயிலுக்கு போனது பெருமை நினைக்கிறேன்க்கா. அம்மா, என்ன இது காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்க? உள்ள போ. போ, உள்ள போ. ஆத்தா, பூவாத்தா, ஐயோ புத்திசாலி பொண்ணு. மாமா வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அம்மாவை நைஸா உள்ள அனுப்பிச்சிட்டே. சிரிச்சே என்ன கொல்றாளே. ஆத்தா, மாமா இன்னைக்கு டவுனுக்கு போறேன், உனக்கு என்ன வேணும்? நான் கேக்குறது உன்னால வாங்க முடியாது மாமா. வாங்க முடியாதா? இந்த ராஜபாவாலே முடியாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, பட்டணத்தையே பொட்டலம் கட்டி கொண்டு வந்துடுறேன். முடியாது. ஐயோ, நீ கேளு, அப்புறம் முடியாது நான் சொல்றேன். கேளு, சும்மா கேளு. அது வந்து ஐயோ கேளாத்தா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாத்துட்டு வா. சாரசம் வசீகர கண்கள், சீர்தரும் முகம் சந்திர பிம்பம். சாரசம் நிலவண்ண கண்ணன உனது என்னமல்ல நானறி என் கண்ணா என் கையை தொடாத, மோகன கண்ணா என் கையை தொடாதே. சாரசம் வசீகர கண்கள்.
பாடுற பாட்டவா திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருக்க. அடி நான் எங்கடி பாடினேன்? ஒரு தடவை பண்ணதுக்கு வெளியில விட்டு உள்ள எடுக்க முடியல. வேற யார் இந்த பாட்டை பாடுறாங்க? உன் வேலை தானே. ஊர் தொல்லை தாங்க முடியாம இங்க வந்த இங்கேயும் வந்துட்டேல. மாமா வா, நம்ம இந்த சிரிக்க கண்ணில் விடாம வாழத்து பக்கம் போலாம். மாமா, ஏன் இப்படி கத்துற? நான் உன்னை கேட்பேன், நீ கோவிச்சுக்க மாட்டியே? என்ன? ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையன் என்ன கேப்பா? 10 ரூபாய் கைமாத்து கேப்பா. என்ன மாமா, மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருந்தியே, என் நினைப்பு உனக்கு கொஞ்சமாச்சும் இருந்துச்சா? இருந்தது. அப்புறம் ஏன் கட்டிக்க போறவளுக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரல? கட்டிக்க போறவளா நீயா? என்ன உன்னை நான் கட்டிக்காம வேற யாரு? என்ன விடு. யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் எனக்கு சோறாக்க தெரியாதா, குழம்பு வைக்க தெரியாதா, வீடு பெருக்க தெரியாதா? வெறும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த குழந்தை பெத்துக்கணும்யா? என் கழுத்துல ஒரு தாலியை கட்ட நான் புள்ளைய பெத்து காமிக்கிறேன். குரம் கூட தான் புள்ளைய பெத்துக்குது, அதுக்காக அதையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மாமா, என்னை எப்ப பார்த்தாலும் குரங்கு குரங்குன்னு திட்டுக்கிட்டே இருக்கிறா. இப்போ நான் ஒன்ன மாதிரியும் உங்க மாமா மாதிரியும் பேசி காட்டுறேன். குழந்தை பெத்துக்கணுங்கிறியா? என் கழுத்துல ஒரு தாலியை கட்டு உள்ள பெத்து காட்டுறேன். புகத்தா வேணாடி நிறுத்தடி. நீ தாடி ஜெயிச்சா நான் ஒத்துக்கிறேன். பந்தயம்னா பந்தயம் தான். இப்ப உங்க மாமா பாரு. குரம் கூட தான் புள்ளைய பெத்துக்கும், அதுக்காக அதையெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஹலோ ஹலோ ஹலோ, நில்லுங்க. சூப்பர், என்ன மாதிரியே நல்லா பேசுனீங்க. தம்பி, யாருன்னு இந்த பொண்ணு? நம்ம பார்வதி பொண்ணு பூவாத்தா. 10வது வரைக்கும் படிச்சிருக்கு. நம்ம கிராமத்திலேயே முத தையக்கடை வச்சு தைக்கிற பொண்ணு இவதான். ஓ, தைய கடை வச்சிருக்கா? வாங்க போலாம். என்னடா? யாரு? வரட்டும் வரட்டும். ஹலோ, வாங்க சார். வணக்கம். ஓகேமா? சட்டைய தைச்சிட்டீங்களா? ஓ, நேத்தே தைச்சிட்டே. டேய், வந்து சட்டை எடுத்து கொடுறா. எல்லாம் கரெக்டா தைச்சிருக்கீங்க இல்லையா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இல்ல, நல்லா தைச்சிருப்பீங்கன்னு தெரியும். வேண்டாம் சார், நீங்க வீட்ல போய் போட்டு பாருங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். இல்ல சார், நீங்க வீட்ல போய் போட்டு பாருங்க, போங்க. எதுக்கு ஒரு தடவை போட்டு பாத்துருங்க. என்னங்க இது? சார், இதுல எனக்கு எந்த போன் இல்ல சார். இவன் தான் சார் சொன்னா, இந்த ஆள் ஒரு மாங்கா மடையை இவன் சட்டையை தச்சு பழகிக்கலான்னு. சார், இதுல எந்த போன் இல்ல சார், என்ன விட்டுருங்க. இருங்க, இப்ப நான் என்ன சொன்னேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? சட்டை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இனிமே நீங்க தான் எனக்கு பர்மனன்ட் டெய்லர். ரொம்ப தேங்க்ஸ் சார். எவ்வளவு ஆச்சுங்க? சார், வேணாம் சார், இதான் எனக்கு முதல் சட்டை. பணம் எதுவும் வேணாம். நல்லாவே தைச்சிருக்கீங்க. எதுக்கும் இந்த சட்டையை மேல போட்டுட்டு போறேன். யாராவது பார்த்தானா காத்தி அடிச்சிருவானுங்க. ஆமா, நாடு ரொம்ப கெட்டு போயிருக்கு. ஆமா. வரேங்க. போயிட்டாங்க. வரேன். விளையாட வந்தியா குளிக்க வந்தியா? வா குளிக்கலாம். குளிச்சு 1 மாசம் இருக்கும் போல இருக்கு. பக்கத்துலயே நிக்க முடியல. இன்னைக்கு நீ குளிக்கல, வேலைக்கே வர வேண்டாம். டேய், சட்டை கைட்டு. டேய், சட்டை கைட்டு.
பெரிய மனுஷன் இவரு ஜட்டியை கழட்ட மாட்டாராம். எல்லாத்தையும் தான் கழட்டிட்டேல்ல, ஜட்டியை கழட்டதுக்கு என்ன வைக்கும்? பெரிய இவரு ஜட்டை கழட்ட. யார் அது? இப்ப நீயா கழட்ட போறியா இல்ல நான் வந்து கழட்டட்டுமா? டேய், இப்ப நீ ஒழுங்கா மரியாதையா கழட்ட போறியா இல்லையா? நீங்க பையனை தான் கழட்ட சொன்னீங்களா? எங்க என்ன கழட்ட சொன்னீங்களோன்னு பயந்தே போயிட்டேன்.